யாருன்னு மட்டும் போய் பார்த்துட்டு வா. நல்ல மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கணுமே. ஆமா, போயிட்டு வரேன். நல்லா பாரு, நல்லா யூடியூப் ஜூம் பண்ணி போனேன். இவன் சின்ன பிள்ளை வேணா. நமக்கு உளுத்தி மரக்காரன் குளிக்க போக மாட்டேன். என்னடி சூப்பர்றான். ஏட்டா இங்கேயே இப்படி பேசாம இருக்காங்க. வீட்டுல வேணா செய்வாப்புல, ஒரு மயிரும் செய்ய மாட்டாப்புல. இந்த மாப்பிள்ளை வேணாம், இவரை பாரு நல்லா இருக்காரான்னு. ஆமா, இந்த மாலையை கொடுங்க. அவரு வேணாம், அவர் கிளட்டு முண்டை. டேய் அடியே அடியே சைக்கிள் ராணி போதிக்காளே. அங்க பூரா வெளியூருக்காரங்க, உள்ளூர்காரங்க பூரா இந்த பக்கம் உட்காந்துருக்கா. வருவா. ஆமா, என்ன பருத்தா முடி விட்டு ஆயிட்டு எத்திரிக்காங்களா? எத்திரிக்கு என்ன சொல்ற? காய எடுத்துக்கிறீங்க, காயார அப்புறம் பாத்துக்க. எத்திரிப்பா அவர் போடுங்க. எல்லா மாப்பிளையும் பார்த்தேன். சரி, ஒண்ணு கூட புடுக்குள்ள பிடிக்கல. சரி, அதனால அவரை புடிச்சு உருட்டுனே. அவர் சரியில்லை. சரி, இந்த பக்கம் போய் அவர் கேண்டி போட்டு அத்தனை பேர் இருக்கும் போது அவர் தான் உள்ளூர்காரு பெருசா வச்சிருக்காப்புல மீச. அதனாலதான் அவருக்கு வாக்கப்படலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, ஆமா. பூரா உங்களுக்கு தூக்கம் இல்லையா? தூங்க கூடாது. விடிய விடிய பூரா உட்காந்து நாடகம் பார்க்கலான்ட்டு சொட்டு நம்ம ஒடிச்சே ஓடிவோம் அதோட. ஆமா, இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை. சரி, எங்க அப்பா என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? கண்ணும் கருத்துமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னாரு. காவல். ஆமா, கண்ணும் கருத்துமா காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னார். ஏன்னா எங்களுடைய குல வழக்கம் என்னன்னா, ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்து எங்களுடைய வழக்கம். அதனால தான் எங்க சொல்லுடி. உண்மைக்கே சொல்றீங்க. சொல்லுடி. யாருக்கு வேணா வாக்கப்படலாம். இந்த கரும்பு மிஷின் ஓட்டுறவனுக்கு மட்டும் வாக்கவே படக்கூடாதுங்க. ஏண்டி? நைட் ஆச்சுன்னா கிரிச்சு உரிச்சு புரிச்சு கிரிச்சு உரிச்சு புரிச்சுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடுறியான். கையை பிடிச்சிக்கிட்டு மிஷினுக்குள்ள உள்ள உரியான் கம்மக்க. சரி, என் கட்ட கரும்பு மாணிக்க இருக்க வட்டியும் பிடிச்சிக்கிட்டு கடிக்கிறியான். சீனி இழுக்கிறியான். இனிப்பா இருக்குன்னு பார்த்தா கசப்பா இருக்குன்றியான். நம்ம படுமோஷமா நாள் அறக்காக. சரிங்க, நந்தவனத்துக்கு போகணும். ஆமா, ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆமா. ஏண்டி பொம்பளை பிள்ளை எங்கடி உள்பாவாடை? உள்பாவாடை விலை கூடி போச்சு ஆயிடுச்சு. சரி, அதனாலதான் எங்க தாத்தா போட்டிருந்த பட்டாப்பட்டியை எடுத்து போட்டு வந்தேன். அது இன்னொரு விஷயம் கேளுங்களேன். என்ன விஷயம்? என் புருஷன் எதை பார்த்து விரும்பினாப்பலாம் தெரியுமா? எதை பார்த்து? இந்த காலை பார்த்துட்டேன். ஆமா. சரி, இதெல்லாம் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தருக்கு வாக்கப்பட்டனப்பா. யாரு? கபடி பிளேயரு. சரி, சாக்ஸ ஒண்ணு நைட்டு மாட்டிக்கிறேன், பலின ஒண்ணு போட்டுக்கிறேன். ஓஹோ, பார்த்தா வருவியான். எப்படி வந்துட்டு அப்படின்னுவேன். பண்ண மாட்டானா? ஒன்னும் பண்ண மாட்டேன். பசாம இருப்பேன். அடுத்து ஒருத்தர் இருக்கேன். ஆமா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அவன் பார்த்தா நைட் ஆச்சுன்னா ஏன் பந்தை பிடிச்சி அடிக்கிறான். மண்டு கண்டு கண்டுன்னு. கருப்பு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடுமாடா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. உன் பேட்டர்ரா, என் பந்தை வச்சு விளையாடுவான். பரணி போய் சும்மா தான் இருக்கேன். ப்ரோ எடுங்க ப்ரோ. ஐயோ, என் பந்தை காணாமடா. ஐயோ கொடுமடா. இதை நான் வைக்கிற கப்பு நான் வச்ச பட்ட பாடு.
ஆனா உண்மைக்கே சொல்றேன், இப்படி ஒரு பொம்பளை அடி பார்த்ததே இல்ல. எல்லாரும் சாக்கெட்டு தைக்க என்ன செய்வீங்க? என்ன செய்வான்? நீங்க எல்லாம் அளவு சாக்கெட்டு கொடுப்பீங்க. ஆமா. நான் அப்படி இல்லை. ஆ. டெய்லர்ல போய் முண்டம் அனுப்பேன். ஆ. அவன் பார்த்தா டேப்பை வச்சு இங்கிட்டு இங்கிட்டுன்னு அளந்து பிடிச்சி நல்லா அடிச்சிடுறான். ஆமா, படு மோசமா நல்லா இருக்குங்க. அதனால இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும். நான் மட்டும் போனா பத்தாது, தோழி சேர்த்து கூட்டிக்கிட்டு போகணும். தோழி தோழி வாடி கோழி விடக்கோழி சூப் வச்சு குடிச்சா எப்படி இருக்கும்? நம்ம புது தம்பதிகள். அவருக்கு பாவம் நேத்தே சொல்றாரு தண்ணி இல்லையா. ஆமாம்மா. சரிடி, அதோட அப்பா கிட்ட வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? பால் சொன்னாரு. பால் பாக்கெட் வாங்கி டீயை போட்டுக்கிட்டு வேம முக்கு ரோட்டுக்கு வா, உன்னை முக்க வரேன்னு சொன்னா. அப்பல பால் பாக்கெட் வாங்கி டீயை போட்டுக்கிட்டு முக்கு ரோட்டுக்கு வா, முக்க வரேன்னு சொன்னாப்புல. என்னைய இல்லடி சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதே சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. அடடா எம்பிட்டு ஒரு அழகு. எல்லாரும் கொண்டைய போடுறாங்க, நீ போட்டுக்கு கொண்டைய போற. அப்படி ஒரு அழகு. நான் கேரளா பெண் குயில். பெண் குயில். நீங்க என்ன சாப்பிடுது? நான் என்ன சாப்பிடுதுன்னா இருக்கி அணைச்சு ஒரு உண்மை தடுது. நான் சாப்பிடுறப்ப நேந்திரம்பழம், அப்பாத்தி, சப்பாத்தி. சப்பாத்தியா? ஆமா. சைக்கிள் ராணிக்கு பொன்னாட போத்த போறாங்க. இவரங்க மேடையில் டான்சராக தோண்டி நடிக்கும் சைக்கிள் ராணி அவர்களுக்கு குச்சு குச்சு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மோசமான அலார் பருப்போ. தாங்கி தாங்கி நடக்கிற வச்சு நகட்டிட்டாண்டி, நகட்டிட்டியா? என் கருப்பு போச்சு, என் கருப்பு போச்சு. கருப்பு போச்சா? கருப்பு போச்சுடி. கருப்பு யாருடி இனிமேல் கட்டுவா? சொர்ணகரம் இருந்துச்சே இல்லையடி உனக்கு? அதை போட்டு மாங்கு மாங்குன்னு அடிக்கிறது நான் என்ன செய்வேன்? சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, வாயில விட்டு அடிக்கிறேன். அம்மா காரமாத்த. சரிடி, அம்மா வர மாதிரி அம்மா கூப்பிட்டுருமா? அம்மா
நெஞ்சமோ மறைஞ்சது இந்த நெஞ்சமோ லா 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 அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும். அப்பா ஒருத்தி வேலைக்கு செத்துருக்காரு. எவ அவ? அவ இவ. எங்க அவ? என்னடி ஒரு பணிவு. பெண்ணா பிறந்துட்டா இப்படிதான் ஒரு பணிவு இருக்கு. ஆமாங்கம்மா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்க. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஆமா, இவளை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாரப்பா? அம்மா கேரளா அம்மா, நாங்க எங்க இருந்து பிடிச்சோம்னா திருப்போணத்துல ஒரு 1/2 மணி நேரம் வண்டி நின்றுச்சு. சரி, அப்ப அந்த சந்தையில எப்படி அக்கத்துல பையோட இருந்துகிட்டு இருந்தா. சரி இன்னைக்கு நமக்கு வேணுமே தோழி ஒரு தோழின்னு நாங்க கூட்டு வந்தோம். அதாவது திருப்போண சந்தை இன்னைக்கு சந்தையில இருந்து கொண்டு வந்து கொண்டி மாடுது. அப்ப அவளா இவ? அவளேதான் இவ. என்னடி இப்படி சைடு கொண்டல நல்லா போட்டிருக்கீங்க? அடாடா அழகா இருக்காளம்மா. வாடிங்க லேடி முண்டை. பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப வெக்கப்படுறேன். திருப்பணத்துல வெள்ளரிப்பழ வித்து தெரிஞ்சேம்மா. வெள்ளரி பழமா? ஆமாங்கம்மா. அது ஏண்டி வெள்ளரி பழம்? வெள்ளரி பழமா? வெள்ளரி பழகிற பொம்பளை மாதிரி தான் ஏண்டி நம்மளே வெள்ளரி பழம் மாதிரி தான் வந்து நிக்கிறோம். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது. அதானே சும்மா சொல்லக்கூடாது தம்பி. நாடக அமைப்பாளர் எப்படின்னா எல்லாம் அம்புட்டு பால்வாடி பிள்ளைகளா போட்டு கொண்டு வந்தாச்சு. சப்பு வந்து பொறுக்கி போட்டிருக்காரு. அதானே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர பிறைக்க போட்டு கொண்டு வந்தாச்சு. ரொம்ப நன்றி. இருக்கட்டும். அப்படியா? எல்லாம் கொழுந்தனார் ஆசீர்வாதம். நான் கம்மியா டான்ஸ் ஆகி போயிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணிக்க வேண்டியது. சரி அம்மா. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாருங்கம்மா. அப்பா வந்து என்ன சொன்னார்? கண்ணும் கருத்துமா காவல் பணிபுரி வேண்டும் என்று சொன்னாங்கம்மா. அப்படின்னு அப்பா சொன்னாரு. ஆமாங்கம்மா. சத்தியமாக அப்பா இங்க வந்தாரு? ஆமாங்கம்மா. சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக. அப்பா இங்க வந்தாரு. ஆமாங்கம்மா. ஓடி பைத்தியக்காரி. ஏண்டி போய் பேசுற? ஏன்னா உதவி செய்யட்டனாலும் உபத்திரம் கொடுக்காம இருக்கணும் இல்லையா? என்ன நம்ம வந்தா அப்படின்னா துண்ட கணம் துணிய கணம்னு மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க அப்படிங்கறதுனால அப்பா அரமனைக்குள்ள அப்பாவை நம்ம வீட்ல விட்டுட்டு விவரத்தை வந்து சொல்லிட்டாரு. அம்மா கூட நல்லா தூங்கட்டோம்னு. ஆமா, என்ன நாட்டு மக்கள் வந்து குறைகள் சொல்றாங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாமே காவலுக்கு போது உங்க பிள்ளை வள்ளி பிள்ளை வீட்டுல இருக்கா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. காவலுக்கு சொன்னது தினைக்கும் அம்மா காவலுக்கு போறது என்ன பண்றதா? வாரத்துல 1 நாள் காவல் 2 நாள் காவல். அதுதான் நமக்கு வேலை. ஆமா, ஏன்னா வருஷம் பூரா காக்க போறோம். 6 மாசம் காவல் காப்போம். 6 மாசம் வீட்ல இருப்போம். அது சரி. ஆமா ஆமா. ஏன்னா திணங்கி 70 நாள் அப்படின்னு ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அப்பா வந்து எத்தனை நாள் காவல் பார்த்திருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நம்ம எத்தனை நாள் காவல் காக்க போறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த இதெல்லாம் அப்புறம் பேசக்கூடிய அப்படிங்கறதுனால என்ன தாயை சிறந்த கோவிலமெல்லாம் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. யார் மொழியை தட்டுறாலும் தாய்மொழி தந்தை மொழி தட்டக்கூடாது. அப்பாவோட வாய்மொழி தமிழ் மொழியை தட்டக்கூடாது. போகலாமா? போலாமே. வாங்க போகலாம். அடடடா என்ன ஒரு அமைப்பு. அழகோட அமைப்பு அழகாக இருக்கிறது. பேசிட்டு நந்தவனம் வந்துட்டோம். நந்தவனம் இது நமக்கு நம்ம சொந்த வனம். பசுமை நிறைஞ்சு போய் இருக்கு. அப்படி இருக்குமா? மயில்கள் ஆடுவதும் கிளிகள் கூவதும் மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும் மரங்கொத்தி பறவைகள் டக் டக் என்று ஓசையிடுவதும் ரீங்கர விடுவதும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவளுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? அப்படியா? ஆமா. அதனால பார்த்த உடனே எப்படிமா இருக்கு? சொல்லவா? சொல்லுங்க. கஸ்தூரி மானி கல்யாணத்தேனி கச்சேரி பாடி வந்து கைத்தாளம் போடி. கஸ்தூரி மானி கல்யாணத்தேனி கச்சேரி பாடி வந்து கைத்தாளம் போடி. கைதா
வச்சு இடத்துக்கு பெருமை. இடத்த வச்சுதான் நமக்கு பெருமை. அந்த பெருமை யார் சேர்க்கணும்? நம்ம தான் சேர்க்கணும். நம்ம சேர்க்கதான் இங்க வந்திருக்கோம். சேர்க்கதான் வந்திருக்கோம். அதனால நம்ம யாரையும் பிரிச்சு பழக்கம் இல்லம்மா. எல்லாம் சேர்க்கணும். சேர்த்துச்சு தான் நம்ம கண்டிப்பா பிரிச்சு அது நல்லா இருக்கு. நல்லா இருக்காதுமா. சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். நம்ம நினைக்கிறேன் நம்மள சேர்த்து வைக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்க? அது நினைக்கும். எப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போறாரு? சேர்ந்ததே ஒரு தப்புன்றாங்கம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. மனசு ஒத்து போடா. மனசு அதாவது வந்து இருமனமும் ஒரு மனமும் சேர்ந்துட்டா எந்த எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனைன்றாங்க என்ன செய்யறது நான்? அத சொல்றவங்க சொல்லி போறாங்க. ஆமா. ஆமா இந்த பிள்ளைங்க ஏன் நீங்க வாங்க. நீங்க அவுத்துட்ட மாடு மாதிரி எனக்கு என்னடி முண்டை நாதாரி முண்டை ஒழுங்கா நில்லு. கீரை முண்டை. சும்மா சும்மா விட்டி பிடிச்ச மாதிரி ஆளு சிறுத்த பொம்பளையா இருக்காளேம்மா. இங்க அம்மா மூஞ்ச பாரு அத்தடி. உன்னை பயமுறுத்தி 25 பிள்ளைக்கு சோறு ஊட்டலாம். இல்லடி அப்படியே ராதா செல்வி மாதிரியே இருக்கா. அட அவன் தங்கச்சியா? ஆமா ராதா செல்வி தங்கச்சியடி இன்னைக்கு அழகா இருக்கு. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கேடி. உன் இடை அழகும் நடை அழகும் தொலை அழகும் வடை அழகும் சி எடை அழகும் இதெல்லாம் பாக்கல பெண்ண அப்புறம் எனக்கே பொறாமையா இருக்குமா. ஏன் பொறாம? கடவுள் இப்படி ஒரு அழக படைக்கல எனக்குன்னு. உள்பாட வாங்க காசு இல்ல. நாதாரி முண்டைக்கு பட்டாப்படி டவுசரை போட்டு வந்திருக்கா பாரு. ஏடி நீ என்ன பொம்பளையா? பெண்ணாக பிறந்தா அச்ச மடம் நானும் பயிர்ப்பு இருக்கா? நீ எனக்கு நான் இப்படி அவுத்து விட்டு போய் நிக்கிறியே இவ்வளவு சபையில. நீ பொம்பளையா? நீ பொம்பளையா இல்ல ஆம்பளையா? இல்ல பொம்பளை வேஷம் போட்டு வந்தா ஆம்பளையா? அவன் காலைல 1000 ஃபைன் கட்டிடுவாங்க. கவலைப்படாத சின்ன பையன். அப்படியா? அதனால பார்த்த உடனே என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா சீக்கிரத்துல எனக்கு அந்த ஆசை. என்னம்மா சொன்னீங்க? இவளுக்கு ஒரு கல்யாணம். அப்ப எனக்குமா? உனக்கு அதனால பெண்ணாக பிறந்த ஒரு ஆண்மகன் வேணும், ஆணாக பிறந்த ஒரு பெண் மகள் வேணும். ஆமா. அப்ப துணை இல்லாம வாழ முடியுமா? துணை இல்லாம வாழவே முடியாது உலகத்துல. அப்படிங்கிறதுனால எப்படி தெரியுமா இருக்கு சொல்லவா? என்ன வெட்டி கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என போல நாக ஒட்டி வருது. வெட்டி கிளி வெட்டி வந்த வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என போல நாக ஒட்டி வருது. இட்டுக்கோ வண்ண கோலோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் சொக்க கையில் தூக்கி போச்சு. அது சொல்லி இங்க போச்சு. சொக்க கையில் தூக்கி போச்சு. அது சொல்லி போச்சு. வெட்டி கிளி வெட்டி வந்த வாசம் அத்தோட சொக்கி வருது. ஒட்டி வந்த ஒட்டி என போல நாக ஒட்டி வருது. பூவாட காத்தடிச்சு மேலாட போகிடுச்சு. பன்னீர் தான் எனக்கு தீவாக மாறிடுச்சு. தொட்ட பக்கோதே நான் போச்சு ஆத்தா ஆத்தா ஆத்தா. எல்லை மீறி போகும் சும்மா பார்த்தா பார்த்தா பார்த்தா. ஆளான பொண்ணு நான் நெஞ்சிலே அம்மாடி ஏதோ பண்ணுறியே. நாளாக நானும் நெஞ்சிலே தொட்டாக்க நீயோ மிஞ்சிரியே. இட்டுக்கோ வண்ண கோலோ என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ. சொக்க கையில் தூக்கி போச்சு. சொல்லி சொக்கி போச்சு. சொக்க கையில் தூக்கி போச்சு. அது சொல்லி சொக்கி போச்சு. வெட்டி கிளி வெட்டி வந்த வாசம் அத்தோட சொக்கி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என போல நாடு ஒட்டி வருது. ஊரெங்கும் தோரணமா நீரோட ஊர்வலமா. சங்கி ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என போல நாக ஒட்டி வருது. இட்டுக்கோ வண்ண கோலம் தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ. கையில் திக்கி போச்சு. அது சொல்லி சொக்கி போச்சு. கையில் திக்கி போச்சு. அது சொல்லி சொக்கி போச்சு. ஏண்டி கொலகாரி முண்டை பிள்ளைய பாரு பயந்து நான் அலறி அந்த தெரிச்சு புள்ள ஏண்டி காலைல மந்திரிச்சாதான் அந்த பையன் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். இப்படி பயந்து வழியில தூக்கிட்டு போறாங்க. அவங்க அம்மா விளக்க மாத்தி எடுத்துட்டு வந்துச்சு உன்னை அடிக்கிறதுக்கு. சக்காலத்தி உன்னைய கொல்ல போறப்ப அவர் வீட்டுக்காரர் நான் தான் வச்சிருந்தேன். அவன் வீட்டுக்கார ரீதா வச்சிருந்தேன். உனக்கு பிறந்தவனாவே அந்த குடும்பத்தை நீ எடுக்க போறியா? நல்லா இருக்கிறத பிடிக்கலையாடி?
பொதுவாக வந்து ஒரு குடும்பத்தை ஒருத்தர் கெடுக்கவே கூடாது. கண்டிப்பாமா கண்டிப்பா. பெரிய பாவம். அந்த அதை காட்டிலும் பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அந்த பழக்கம் என்கிட்ட இல்லம்மா. என் குடும்பத்தை தான் ஏற்பட்டவர் கெடுத்துக்காங்க என்ன தவிர நான் ஒரு ஆளு நல்ல நல்ல குடும்பத்துல போய் காலை வைக்கணும். ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நம்மளை கெடுத்தாலும் நம்ம அடுத்தவங்களை கெடுக்கணும்னு மனசால கூட நினைக்க கூடாது. ஆமா, அது நமக்கு இறைவன் இருக்காரு. இறைவன் இருக்காரு. அப்படிங்கிறதுனால இப்ப என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய விளையாடணும்ல. ஆடிப்பாடி விளையாடணும். ஆமா, ஆடிப்பாடி விளையாடத்தான் அங்க வந்திருக்கோம். இடத்தை வர்ணிச்சாச்சு. சரி, இப்ப நம்ம விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடலாம்? பெண்களுக்குரியது கும்மி, ஆண்களுக்குரியது ஆண்களுக்குரியது என்னடி? ஆனாக்கிவா நம்ம அப்ப எதுக்கு வந்தாவ முண்டை? அப்படிங்கிறதுனால ஆண்களுக்குரியது ஆண்களுக்குரியது என்னது? குண்டி அடிச்சு குண்டடிச்சு விளையாடுவது. அப்படிங்கிறதுனால விளையாடுவோமா? தில்லில புள்ள இருக்குமா